நல்லா வஸ்துங்க. மாஷா அல்லாஹ் நிறைய பேர் வஸ்துறீங்க. நீங்கள் பாக்கியசாலிகள். போதும், நீங்கள் கொடுத்து வச்சாக்கள். உங்களுடைய ஆகப்பெரிய சொத்து அந்த வயசான தாய் தகப்பன் தான். நீங்கள் உழைக்கிற காலத்தில், கையில் காலில் பலமுள்ள இந்த காலத்தில் உங்கள் அத்தை அம்மா ஹயாத்தோடு இருக்கிறாங்கண்டா உங்களுடைய ஆகப்பெரிய சொத்து உங்களுடைய வீடோ குடும்பமோ எதுவுமே கிடையாது. அவங்க தான். அவங்களோட அன்பாக பேசுங்க, பண்பாக பேசுங்க. சில வேளை நீங்கள் செலவழிக்கிறதுனால நான் சொல்லுவேன், அந்த பண திமிரு சில நேரத்தில் அது வார்த்தையில் வரும். நாங்கள் கர்வத்தோடு பேசுவோம், அடக்க பார்ப்போம், உங்களுக்கு ஒன்றும் புரியுது இல்லைண்டுவோம், நான் சொல்கிறத கேட்காட்டி பணம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவோம். இந்த திமிருத்தனத்தை பணத்தோட வச்சு கொள்ளுங்க, குடும்பத்தோட, தாயோட, தகப்பனோட காட்டிடாதீங்க. மன்னிப்பு கேளுங்க. உம்மா நான் தாயே எப்பயாவது அவங்களோட மனசு நோகரமாய் பேசியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கம்மான்னு சொல்லுங்க. மன்னிப்பு கேளுங்க. அவங்கள பார்க்கறதுக்காகவே ஒரு டிக்கெட்டை போட்டு போய் வர முடியுமா? போயிட்டு வாங்க. நாட்டுக்கு போனால் ஊர் உலகம் நண்பர்கள்னு சுத்தாதீங்க. அம்மாவோடே இருங்க. அவங்க எவ்வளோ காலம் உங்களோட இருக்க போகிறாங்களோ தெரியாது. அத்தாவோடு இருங்க. காலை ஊண்டி விடுங்க, கன்னத்தை முத்தம் கொடுங்க, நெத்திய மோந்து கொள்ளுங்க, கையெடுத்து மோந்து கொள்ளுங்க. எங்கேயோ இருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தம் கொடுக்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இரவு 1 மணிக்கு போய் முட்டி மோதி தள்ளி கஷ்டப்படுறாங்க. ஆனால் காலடியில், வீட்டில், மடியில் இருக்கிற அந்த தாயுடைய பாச முத்தத்தை யாரும் உணர்றது கிடையாது. ஹயாத்தோடு இருக்கும்போது மதிக்கிறது இல்லை, கணக்கெடுக்கிறது இல்லை. மூத்தான பிறகு நிறைய அழுது புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்க. அவங்கள வச்சே நீங்கள் அல்லாஹ்வை அடைஞ்சு விடலாம். அவங்கள வச்சே சொர்க்கம் போய் சேர்ந்து விடலாம். தாத்தா, தங்கச்சி, சகோதர சகோதரிகளுடைய உறவு, மனைவி பிள்ளைகளுடைய உறவு, இதெல்லாம் பாசமான உறவு. பணத்துக்காக இந்த பாசங்களை பறிகொடுத்துறாதீங்க. இந்த பாசங்களை பணத்துக்காக துண்டிச்சிடாதீங்க. காணிக்காக வழக்கு வம்பீடு போய் சண்டை சச்சரவு, வேலி பிரச்சனை, வழி பிரச்சனை, காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எத்தனையோ உறவுகளை துண்டிச்சு வாழ்றாங்க. உணர்வு இல்லாத, உயிர் இல்லாத இந்த கல்லுக்காக, மண்ணுக்காக இந்த உணர்வுகளை புண்படுத்தி விடாதீர்கள். அந்த கல்லுக்கு, மண்ணுக்கு, இந்த காணிக்கு, பூமிக்கு உயிர் இல்லை, உணர்வு இல்லை. அதுக்காக இந்த உறவுகளை புண்படுத்தி விடாதீர்கள். அதை விட்டு கொடுத்து இந்த உறவுகளை விலை கொடுத்து வாங்குங்கள். உம்மா, அண்ணனுக்கு என்ன வீடு வேணுமாமா? எடுத்துக்கொள்ளட்டுமா? அது என்ன, இது மண்ணுமா? எங்க அண்ணன் எனக்கு கோடி, அது பொண்ணு, போகட்டும் வீடு. அண்ணன் எனக்கு வேணும். அக்காவுக்கு என்ன காணி வேணுமாமா? முன் இடம் வேண்டுமாமா? முன் கடை வேணுமா? எடுத்துக்கொள்ளட்டுமா? அது என்னம்மா அது? அக்கா எத்தனை கோடி எனக்கு பெருசு என்பதை புரிந்து இந்த கல்லை, மண்ணை விட்டு கொடுத்து இந்த உறவுகளை விலை கொடுத்து வாங்குங்கள். நீங்கள் கொடுக்குகின்ற தர்மங்களில் மிகப்பெரிய தர்மம் உறவுகளை பாதுகாக்க விட்டு கொடுக்குகின்ற விட்டு கொடுப்பு தான்.